ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் 11th and 12th ஸ்டாண்டர்ட். இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் தமிழ் எக்ஸாம் ரொம்பவே ஒரு முக்கியமான எக்ஸாம் இல்லையா? ஏன்னா அதான் மொதல் எக்ஸாம். அந்த மொதல் எக்ஸாமை நம்ம சூப்பராக நல்லா பண்ணால் தான் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபோட எக்ஸாம் கண்டினியூ ஆகும். ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே கொஞ்சம் நம்ம ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா லைட்டாக டவுன் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸாமில் உங்களுக்கு இலக்கண பகுதி கொஞ்சம் கடினமான விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோவில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இலக்கண குறிப்பிலேருந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லைடா, இன்னொரு விஷயமும் இருக்குது. உங்களுக்கு உங்கள் புத்தகத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இலக்கண குறிப்பு வந்து எக்ஸசைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதே வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் என்னென்ன சொற்களுக்கு என்னென்ன மாதிரியான இலக்கண குறிப்பு வரும் அப்படின்றத சொல்லி பிடிஎஃப் கொடுத்துட்டு அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ டக்குனு இலக்கண குறிப்பை என் கூட சேர்ந்து முடிச்சிடலாமா? முதல்ல இலக்கண குறிப்பில் பெயரச்சத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ ஒரு சொல்லில் பெயரச்சம் இருக்குது அப்படின்னா அப்போ அது ஆ அப்படின்ற ஓசையோட முடியும். இப்போ ஒரு பேச்சுக்கு உண்ட, படித்த, கேட்ட, ஓடிய, பாடிய இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது முடியும் போது இப்போது தா, டா, யா இந்த வார்த்தைகள்லாம் எடுத்திங்கன்னா இப்போது இட்டு கூட்டல் ஆ, இட்டு கூட்டல் ஆ தான் நமக்கு வந்து என்னது டா அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் இத்து கூட்டல் ஆ தான் வந்து தா அப்படின்ற வார்த்தை வரும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஆன்ற ஓசையில் முடிகிற வார்த்தைகள் பெரும்பாலும் என்னவா இருக்கும் அப்படின்னா பேரச்ச சொற்களாக தான் இருக்கும். ஸோ அதை அழகாக ஞாபகம் வச்சுக்கும். அடுத்து வினையச்ச சொற்களுக்கு வருவோம். இப்போ வினையச்சம் அது வந்து ஒரு வினை நடக்கிறத நமக்கு குறிக்குது இல்லையா? ஒரு செயல் வந்து அங்கே நடக்குது அப்படின்றத நமக்கு குறிக்குது. அப்போது ஈ, ஊ இப்படிப்பட்ட சொற்களில் தான் அது முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாடி, ஓடி, நாடி, கேட்டு, கொடுத்து, பார்த்து. இப்போ இதுலலாம் வந்து பார்த்தோன்னா பாடி, ஓடி இதெல்லாம் இங்கே வந்து ஒரு செயல் நடக்கிறது. பாட்டு பாடுறாங்க, நடக்கிறாங்க. ஓகே, நாடி உதவி கேட்டு ஒரு செயல் நடக்கிறத குறிக்குது. இது ஈ அப்படின்ற சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா கொடுத்து, பார்த்து இந்த மாதிரி சொற்களில் நீ கவனிச்ச அப்படின்னா ஊ அப்படின்ற ஓசையில் முடியும். ஸோ ஈ அல்லது ஊ இந்த ஓசையில் முடியுது அப்படின்னா அது பெரும்பாலும் வினையச்ச சொற்களாக இருக்கும். அடுத்து வினையாளனையும் பெயருக்கு வருவோம். ஓகே, இர், அர் இந்த மாதிரி ஓசையில் முடியக்கூடிய சொற்கள் எப்பயுமே என்னவா இருக்கும் அப்படின்னா வினையாளனையும் பெயராக இருக்கும். சரியா? அப்போ பார்த்தோர், கேட்டோர், கண்டவர், வணங்கியவர். ஓகே, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த அர் சத்தத்தில் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இந்த சொற்கள் எல்லாமே முடியும். பார்த்தோர், கேட்டோர், கண்டவர், வணங்கியவர். ஓகே, அந்த ஓசையை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இர் அல்லது அர் அப்படின்ற ஓசையில் முடியக்கூடிய சொற்கள் எல்லாமே வினையாளனையும் பெயர். ஓகே, அடுத்து தொழிற்பெயருக்கு வரும். ஓகே, இங்கே ஒரு தொழிற்பெயரில் பேசிக்காக உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா அங்கே ஒரு தொழில் நடக்கிறத அது குறிக்குது இல்லையா? ஒரு செயல் நடக்கிறத அங்கே குறிக்குது. அப்போது பார்த்தல், கேட்டல், படித்தல், பிடித்தல் இந்த மாதிரி சொற்கள்லாம். ஓகே, பார்க்கறது, கேட்டல் ஒரு செயல் நடக்கிறத இங்கே வந்து அது என்ன செய்யுது, குறிக்குது. ஸோ இது எல்லாமே தொழிற்பெயர்களுக்குள்ளே வரும். அடுத்த வியங்கோல் வினைமுற்று. ஓகே, இப்போ ஒரு சொல் வந்து வியங்கோல் வினைமுற்றா இல்லையான்றதை நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அப்போ அது கா, இய, இயர் இந்த மாதிரி ஓசையோட முடியும். ஓகே, ஒரு பேச்சுக்கு இப்போ வாழ்க அப்படின்ற வார்த்தையை எடுத்துப்போம். இப்போ வாழ்க அப்படின்றதே வந்து வாழ்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழிய அப்படின்னு சொல்லலாம், வாழியர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ வாழ்க அப்படின்னு சொல்லும் போதும் வாழிய அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே அது ஒரே இதுதான். நம்ம வந்து ஒருத்தவங்கள என்ன செய்கிறோம், வியந்து பாராட்டுறோம் இல்லையா? ஆனால் அது வித்தியாசமான ஓசைகளில் கா, இய, இயர் இந்த மாதிரி ஓசைகளில் முடியும். இதே மாதிரி இன்னும் நிறைய சொற்களும் இருக்குது. அதுக்கு தான் நான் அது பிடிஎஃபை கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் பார்த்தா உனக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பர் தெளிவாகும். ஏன்னா நம்ம இருக்கிற ஒரு 5 நிமிஷத்துலாம் எல்லாமே பார்க்கணும்ல. ஓகே, அடுத்து பண்பு தொகைக்கு வரும். இப்போ பண்புன்றது குணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அப்போ மை. ஓகே, மை அப்படின்ற ஓசையில் முடியும். இப்போ பெரும்புகழ் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வந்து 2 சொற்களோட கலவையாக இருக்கும். அதில் முதல் சொல் வந்து இந்த மைன்ற ஓசையில் முடியும். இப்போ இது எப்படி சார் நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ பெரும்புகழ்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா பெருமை கூட்டல் புகழ், அதை தான் நீ பெரும்புகழ்னு சொல்லு. அப்போ பெருமை அந்த மையின்ற ஓசையில் முடியக்கூடிய சொல். இப்போ வெண்சுவைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, வெண்மை கூட்டல் சுவை இல்லையா? அப்போ மை, இந்த மையின்ற வார்த்தையில் என்ன ஆகும் உங்களுக்கு இங்கே பெரும்புகழ், வெண்மை அந்த முதல் சொல்லு வந்து மையின்ற ஓசையில் முடியும். அதை கவனிச்சுக்கோ. அடுத்து வினை முற்று.
ஓகே, ஒரு இடத்துல வந்து ஒரு வினை வந்து முற்றடையறத, ஓகே, முடிவடையறத நீ எப்படி சொல்லுவ? அப்போ ஆண், ஓகே, ஆண் அப்படின்ற வார்த்தையால நம்ம இல்லை அந்த ஓசையால குறிப்போம். வந்தான், வந்தான்னா என்ன, அவன் ஏற்கனவே வந்துட்டான். படித்தான், அப்போ படிச்சுட்டான். சென்றான், போய் சேர்ந்துட்டான். ஓகே, ஸோ சொற்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? ஆண் அப்படின்ற சத்தத்தில் முடியும். அது எல்லாமே வினை முற்று சொற்களாக இருக்கும். கடைசியாக அடுக்கு தொடர். இப்போ அடுக்கு தொடருக்கு வந்துட்டேன் அப்படின்னா நன்று நன்று, பாம்பு பாம்பு, ஒரே சொற்கள் 2 வாட்டி உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட் ஆகும். இப்போ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகும்போது நீங்கள் அதை அடுக்கு தொடரில் கொண்டு வரலாம். சரியா? இப்போது ஈஸியாக நம்ம டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணாச்சு, இலக்கண குறிப்பில் இருக்க அந்த என்னென்ன இலக்கண குறிப்பு இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சில சொற்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய சொற்கள், அதுவும் நம்ம பாட புத்தகத்தில் ஒவ்வொரு இயல் பின்னாடியும் இருக்க சொற்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதே வீடியோவில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு எல்லாருமே இதை அழகாக டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ஒரு வாட்டி பார்த்துரு. ஓகேவா? பார்த்துட்டு எக்ஸாம் போய் நீ நல்லா பண்ணிட்டு வா. 11th 12th 2 பேருக்குமே இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ நான் சொன்னதெல்லாம் அதனால் அழகாக பார்த்துக்கோ. சரியா? பாய் பாய் பாய்.